புதுச்சேரியில் மருத்துவம் படிக்க என்ஆர்ஐ இட ஒதுக்கீட்டில் 61 மாணவர்கள் போலி ஆவணங்கள் மூலம் சேர்க்கப்படுகின்றார்கள். இது சம்பந்தமாக தேசிய புலனாய்வு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு மருத்துவம் சார்ந்த கல்வி பயில மொத்த இடங்களில் 15% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அதன்படி 116 இடங்கள் ஆண்டுதோறும் என்ஆர்ஐ இடங்களாக நிரப்பப்படுகின்றன. நல்ல உயரிய எண்ணத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த இடஒதுக்கீட்டை ஆண்டுதோறும் குறுக்கு வழியில் போலி சான்றிதழ் அளித்து முறைகேடாக அரசின் துணையோடு வசதி படைத்த மாணவர்கள் சேர்க்கப்படுகின்றார்கள் என்று குற்றம் சாட்டினார். ஆண்டுதோறும் மருத்துவ கல்வியில் என்ஆர்ஐ இடஒதுக்கீட்டை நிரப்ப அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட ஒரு மாஃபியா கும்பலை திட்டமிட்டு செயலாற்றி வருகிறது. இவ்வாண்டு 116 என்ஆர்ஐ கோட்டாவிற்காக 186 மாணவர்கள் நுழைவு கட்டணமாக ரூபாய் 2 லட்சம் செலுத்தி தங்கள் பெயரினை பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் சான்றிதழ் சரிபார்க்கும் போது அதில் 61 மாணவர்களின் சான்றிதழ்கள் போலியானவை என கண்டறியப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநர் தேசிய புலனாய்வு விசாரணைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் உள்ள முக்கிய வீதிகளில் புதிதாக அமைக்கப்பட்ட வேகத்தடைகளை அகற்ற முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்ட நிலையில் வேகத்தடைகள் அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி இந்திரா காந்தி சந்திப்பு முதல் கோரிமேடு எல்லை வரையிலான சாலை தேசிய நெடுஞ்சாலை பிரிவின் வசம் உள்ளது. சாலை பாதுகாப்பு விதிகளின்படி சாலைகளை கடக்கும் சிறிய இடங்களில் வேகத்தடை அமைக்க வேண்டும். அதன்படி இந்த சாலைகளில் மஞ்சள் நிறத்தில் சிறிய அளவிலான வேகத்தடைகள் அமைக்கப்பட்டன. இந்த சாலையில் வாகன நெருக்கடிகள் அதிகம் என்பதால் வாகனங்கள் மிக குறைந்த வேகத்திலேயே இயக்கப்பட்டு வருகின்றன. மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட சிறிய வாகனத்தில் செல்லும் பொதுமக்கள் சிறிய வேகத்தடையில் செல்லும் பொழுது அதிர்வுகள் ஏற்படுகின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் பாதிப்படைகின்றனர். இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமி இந்த சாலையினை அடிக்கடி பயன்படுத்துவதால் அதிர்வு காரணமாக அவருக்கும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அழைத்து உடனடியாக மஞ்சள் நிற சிறிய வேகத்தடையினை அகற்ற உத்தரவிட்டார். இதனையடுத்து தேசிய நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மஞ்சள் நிறத்தில் உள்ள சிறிய அளவிலான வேகத்தடைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றி வருகின்றனர். வணிக உரிமம் பெறாத கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. உழவர்கரை ஆணையர் சுரேஷ் ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் வணிக உரிமம் பெறாமல் எந்த ஒரு வணிகம், தொழிற்சாலைகள், கிளினிக், பெட்டிக்கடை, நிதி நிறுவனம் நடைபெறக்கூடாது. அதன்படி வணிக உரிமம் பெறாத வணிகர்களுக்கு 7 நாட்களுக்குள் நோட்டீஸ் கொடுத்து சீல் வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே வணிக உரிமம் பெறாத வணிகர்கள் நகராட்சியினை அணுகி உரிமம் பெற வேண்டும். எந்தெந்த வணிகத்திற்கு உரிமம் பெற வேண்டும், கட்டண விவரங்கள், உரிமம் பெறுவதற்கான விண்ணப்பம் ஆகியவை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. வணிக உரிமம் பெறுவதில் சிரமம் இருந்தால் ஜவஹர் நகரில் உள்ள அலுவலகத்தில் உள்ள உதவி மையத்தை அணுகலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரியங்குப்பம் காலந்தோட்டம் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் மரத்தினால் செய்யப்பட்ட சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹாரத்தில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காலந்தோட்டம் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் சூரசம்ஹார விழா இரவு நடைபெற்றது. இவ்விழாவில் மரங்களால் செய்யப்பட்ட சூரபத்மனின் சிலையினை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் கோவில் நிர்வாகத்திடம் வழங்கினார். அந்த மரச்சிலையினை கொண்டு சூரசம்ஹார விழா நடைபெற்றது. இதில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு முருக கடவுளை வழிபட்டார். தொடர்ந்து நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்களுக்கு கோவில் அறங்காவலர் குழு சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அவருடன் அரியங்குப்பம் தொகுதி கழக செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், தக்ஷணாமூர்த்தி, சிவ ரவி, ஜெயக்குமார், ரவி என்கின்ற செங்கேணி, முத்துலிங்கம் மற்றும் பலர் உடனிருந்தனர். பக்தர்களுக்கு இறுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மிஷன் வீதியில் சாலையோர ஆக்கிரமிப்புகள் மற்றும் விளம்பர போர்டுகள் அகற்றப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரி முழுவதும் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி கடந்த 4ஆம் தேதி துவங்கியது. நாள்தோறும் ஒவ்வொரு பகுதியாக சென்று நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அதிரடியாக அகற்றினர். இந்நிலையில் 4வது நாளாக நேற்று மிஷன் வீதியில் உள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகளை புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், வருவாய், நகராட்சி மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் இணைந்து அகற்றினர். பொக்லைன் இயந்திரம் உதவியுடன் சாலையின் இருபுறத்திலும் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகள், விளம்பர போர்டுகள் அதிரடியாக அகற்றப்பட்டன. தொடர்ந்து அகற்றப்பட்ட ஆக்கிரமிப்பு பொருட்களை நகராட்சி அதிகாரிகள் லாரியில் ஏற்றி சென்றனர். கிழக்கு போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் நாகராஜ் மற்றும் பெரியகடை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வில்லியனூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நிரந்தர பதிவாளர் இல்லாததால் சரியான நேரத்தில் பத்திரம் பதிவு செய்ய முடியாத காரணத்தினால் பொதுமக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி அடுத்து வளர்ந்து வரும் நகர பகுதியாக கருதப்படுகின்ற வில்லியனூர் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து தினந்தோறும் நிலத்தை வாங்குகின்றவர்கள், விற்பவர்கள், இடத்தை முறைப்படி பத்திரப்பதிவு செய்ய இருக்கின்றவர்கள் அனைவரும் வில்லியனூர் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு வருகின்றனர். மேலும் ஒரு நாளைக்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட பத்திரப்பதிவு நடைபெற வேண்டிய இடத்தில் நிரந்தர சார் பதிவாளர் அதிகாரி இல்லாத காரணத்தினால் அலுவலகத்திற்கு பத்திரம் பதிவு செய்ய வருகின்ற பொதுமக்கள், தொழிலதிபர்கள் ஆகியோர் ஏமாற்றங்களை மட்டுமே சந்தித்துள்ளனர். மேலும் நிரந்தர பதிவாளர் அதிகாரி இல்லாத காரணத்தினால் கடந்த 2 மாதங்களில் 10 கோடி மதிப்பிலான சுமார் 150 பத்திரங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும், இதனால் புதுச்சேரி அரசிற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், கிரயம் செய்ய வருகின்ற பொதுமக்கள் போதிய நேரத்தில் பத்திரத்தை பதிவு செய்ய முடியாத காரணத்தினால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். எனவே இதனால் புதுச்சேரி வில்லியனூர் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு வந்த பொதுமக்கள் சரியான நேரத்திற்கு பத்திரம் பதிவு செய்ய முடியாததனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அலுவலகத்தில் பணிபுரிந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அலுவலகத்தின் எதிரே உடனடியாக நிரந்தர பத்திரப்பதிவு அதிகாரியை நியமனம் செய்ய வேண்டும் என கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நெட்டப்பாக்கம் செல்வ முத்துக்குமாரசுவாமி ஆலயத்தில் கந்தசஷ்டி பிரம்மோற்சவத்தை ஒட்டி சூரசம்ஹார பெருவிழா நடைபெற்றது. புதுவை அடுத்த நெட்டப்பாக்கத்தில் உள்ள செல்வ முத்துக்குமாரசுவாமி ஆலயத்தில் கந்தசஷ்டி பிரம்மோற்சவத்தையொட்டி சூரசம்ஹார பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முருகப்பெருமான் அன்னையிடம் வேல் பெற்று சூரபத்மனை வதம் செய்யும் நிகழ்வு சிறப்பான முறையில் நடைபெற்றது. வீரவாகு தேவர்கள் கொடி மரத்தில் ஏறி சபதம் முடித்தவுடன் முருகன் சூரபத்மனை வதம் செய்தார். இவ்விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு, ஏனாம் கடலோர பாதுகாப்பு உதவி ஆய்வாளர் இளங்கோ உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சூரசம்ஹாரத்தை கண்டதுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக இந்திர வாகனம், குதிரை வாகனம், பூத வாகனம், காமதேனு வாகனம், மயில் வாகனம், ஆட்டுக்கிடா வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் முருகன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு இரவு திருவீதி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவம் மற்றும் தெப்ப உற்சவம் நடைபெறவுள்ளது. கொத்தபுரி நத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பிரான்ஸ் கமல்ஹாசன் நற்பணி மன்றம் சார்பில் கமல்ஹாசனின் 70வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு உணவு அருந்த நிழற்குடை அமைத்து தந்தனர். புதுச்சேரி மாநிலம் கொத்தபுரி நத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பிரான்ஸ் கமல்ஹாசன் நற்பணி மன்றம் சார்பில் கமல்ஹாசனின் 70வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு உணவு அருந்த நிழற்குடை அமைத்து தந்தனர். நிகழ்ச்சிக்கு புதுவை கல்வித்துறை இசிஓ மோகன் தலைமை தாங்கினர். பள்ளி தலைமை ஆசிரியர் லட்சுமிகாந்தம் மற்றும் குணசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஓவிய ஆசிரியர் கலை மாமணி பச்சையப்பன் வரவேற்புரையாற்றினர். சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் கமல்ஹாசன் நற்பணி மன்றத்தின் உறுப்பினர் குளோத்தின் குணசேகர் கலந்து கொண்டு நிழற்குடையினை திறந்து வைத்தார். மேலும் மாணவ மாணவியர்களுக்கு இனிப்பு மற்றும் கேக் குணசேகரன் குளோத்துங்கன் வழங்கினர். மேலும் மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் கேக் ஆகியவற்றை குணசேகர் குளோத்தின் வழங்கினர். நிகழ்ச்சியில் வாஞ்சிநாதன் இளந்தொண்டர் மன்ற நிறுவனர் ராமன், நிழற்குடை அமைத்த சூர்யா என்ஜினியரிங் உரிமையாளர் கண்ணன், பள்ளியின் இருபாளர் ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் பெருமாள்புரத்தில் ரூபாய் 33 லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார்.
வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர் பெருமாள்புரம் குறுக்கு தெருக்களுக்கு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 32,60,000 மதிப்பீட்டில் சிமெண்ட், கான்கிரீட் சாலை மற்றும் பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி விமான நிலையத்தில் இருந்து 10 மாதங்களுக்கு பிறகு வரும் டிசம்பர் 20ஆம் தேதி முதல் மீண்டும் விமான சேவை தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரி விமான நிலையத்தில் இருந்து பெங்களூர், ஹைதராபாத் நகரங்களுக்கு ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் விமானங்களை இயக்கி வந்தது. அதிக கட்டணம் காரணமாக பொதுமக்களிடம் போதிய வரவேற்பு இல்லாததால் கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த விமான சேவை நிறுத்தப்பட்டது. இதனை அடுத்து புதுச்சேரியில் இருந்து மீண்டும் விமான சேவை தொடங்க புதுச்சேரி அரசு பல்வேறு விமான நிறுவனங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் இருந்து பெங்களூர், ஹைதராபாத் நகரங்களுக்கு விமானங்களை இயக்க இண்டிகோ நிறுவனம் முன் வந்துள்ளதாக விமான நிலைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். அதன்படி இண்டிகோ நிறுவனம் 72 பேர் பயணிக்கக்கூடிய சிறிய ரக விமான சேவையினை வருகின்ற டிசம்பர் 20ஆம் தேதி முதல் துவங்க உள்ளதாக கூறப்படுகிறது. காலை 11:10 மணிக்கு பெங்களூருவில் இருந்து புறப்படும் விமானம் பகல் 12:25 மணிக்கு புதுச்சேரி வந்தடையும் எனவும், பின்னர் புதுச்சேரியில் இருந்து 12:45 மணிக்கு புறப்பட்டு 2:30 மணிக்கு ஹைதராபாத் சென்றடையும் எனவும் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஜிப்மர் பெண் ஊழியரிடம் ரூபாய் 30 லட்சத்தை மர்ம நபர்கள் நூதன முறையில் மோசடி செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு கலைவாணர் நகரைச் சேர்ந்தவர் அனிதா. ஜிப்மர் ஊழியரான இவரது கைபேசி எண்ணை மர்ம நபர்கள் குறிப்பிட்ட வாட்ஸ்அப் குழுவில் இணைத்துள்ளனர். அதில் இணைய வழி பங்குச்சந்தையில் முதலீடு செய்து அதிகம் லாபம் பெறலாம் என தகவல் பதிவிடப்பட்டிருந்தது. இதை நம்பிய அனிதா பல தவணைகளில் பணத்தை முதலீடு செய்துள்ளார். அதற்காக லாபம் கிடைத்துள்ளதாக இணைய வழி கணக்கில் காட்டப்பட்டுள்ளது. அவர் ரூபாய் 30 லட்சம் முதலீடு செய்த நிலையில் லாபத்துடன் சேர்த்து ரூபாய் 2.16 கோடி அனிதா கணக்கில் இருந்ததாகவும் காட்டப்பட்டுள்ளது. அந்த பணத்தை பெற அனிதா முயற்சித்த போது பணத்தை எடுக்க முடியவில்லை. இதுகுறித்து கோரிமேடு இணைய வழி குற்றப்பிரிவில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வில்லியனூர் கணுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு மற்றும் பனை விதை நடுதல் கருத்தரங்க நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் கணுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாநில பயிற்சி மையம் மற்றும் இளைஞர் மற்றும் அறிவியல் சூழல் கிளப் நடத்தும் புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு மற்றும் பனைமர சிறப்பு கருத்தரங்கம் மற்றும் பனை விதை நடுதல் நிகழ்வானது பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பள்ளியின் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் தணிகாச்சலம் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரையும் வரவேற்று பேசியதைத் தொடர்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருவரசன் புகையிலை மனிதனுக்கு எவ்வளவு கெடுதல் ஏற்படுத்துகிறது, இதனை முற்றிலும் ஒழிப்பதற்கு பல்வேறு விழிப்புணர்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என மாணவர்களிடம் உரையாற்றினர். அதைத் தொடர்ந்து பள்ளியின் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திருமங்கை நடைபெற்ற நிகழ்ச்சிக்கான நோக்க உரையினை தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்த பூர்ணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சானிடபிள் சொசைட்டி நிறுவனர் ஆனந்தன் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் பனை மரத்தின் நன்மைகள், இதனால் ஏற்படுகின்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பனை மரத்தின் மருத்துவ குணங்கள், பனை மரத்தின் மூலமாக கிடைக்கின்ற இயற்கை உணவுகள், பாரம்பரிய உணவு தயாரித்தல் போன்ற பனை மரத்தை பற்றிய பல்வேறு நன்மைகளை பற்றி பேசிய அவர், வரும் காலங்களில் பனை விதைகளை அதிகப்படியாக நடுதல் வேண்டும், இதனால் இயற்கை வளம் பாதுகாக்கப்படும் என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினர். இதைத் தொடர்ந்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர் புவனராஜா மற்றும் நிர்மலா ஆகியோர் நன்றியுரை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியின் போது பள்ளியின் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் வில்லியனூர் மாவட்டத்தில் தீவிர உறுப்பினர் சேர்க்கை மற்றும் அமைப்பு தேர்தல் பயிற்சி முகாம் வில்லியனூர் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் வில்லியனூர் மாவட்டத்தின் தீவிர உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் அமைப்பு தேர்தல் பயிற்சி முகாம் வில்லியனூர் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஓம் அனிதா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில தேர்தல் இணை அதிகாரி வெற்றிச்செல்வன், மாவட்ட தேர்தல் அதிகாரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்கிரமன், மாவட்ட தேர்தல் இணை அதிகாரி
எஸ். ஆனந்தன், மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜ், மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆரோவில் அருகே உள்ள கிராண்ட் செரீனா நட்சத்திர விடுதியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையினை முன்னிட்டு 80 கிலோ கேக் தயாரிக்கும் பணியினை அதன் நிர்வாக இயக்குநர் துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த திருச்சிற்றம்பலம் பகுதியில் இயங்கி வரும் பிரபல நட்சத்திர விடுதி கிராண்ட் செரீனா உணவகத்தில் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 10ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக உணவக வளாகத்தில் உயர்தர டிரை ஃப்ரூட்ஸ் மற்றும் மதுபானங்கள் கொண்டு 80 கிலோ கேக் தயாரிக்கும் பணி உணவக நிர்வாக இயக்குநர் விஜயா ராகவலு மற்றும் துணை நிர்வாக இயக்குநர் கிருஷ்ணராஜி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஹோட்டல் மேலாளர், ஊழியர்கள் மற்றும் விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் டிஐஜியாக பொறுப்பேற்றுள்ள சத்தியசுந்தரம் பாகூர் காவல் நிலையத்தில் திடீரென ஆய்வு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மாநிலத்தில் புதிய டிஐஜியாக சத்தியசுந்தரம் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகூர் காவல் நிலையத்திற்கு திடீரென சென்ற டிஐஜி அங்கு ஆய்வு மேற்கொண்டார். காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் அறைகளை பார்வையிட்ட அவர் கைதிகள் அடைக்கும் அறையிலும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். காவலர்களின் எண்ணிக்கை, அவர்களது வருகை பதிவேடு, ரோந்து பணிகள் விவரம் ஆகியவற்றை கேட்ட டிஐஜி காவலர்களின் குறைகளையும் கேட்டறிந்தார். மேலும் காவல் நிலையத்திற்கு வரும்பொழுது மக்களுக்கு உரிய மரியாதை அளிக்க வேண்டும் என்றும் இரவு நேரங்களில் ரோந்து பணியினை தீவிரப்படுத்த வேண்டும் என காவலர்களுக்கு உத்தரவிட்டார்.